அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பு பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய 2வது அத்தியாயம் சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சாதனா பாதம் வகுப்புல நேற்றைய வகுப்பில் 4 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சோம். இன்றைக்கு நம்ம 5வது சூத்திரத்திலிருந்து பார்க்கலாம். இப்போ 5வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனித்யா அசுசி துக்க காணாத்மசு நித்திய சூசி சுகா ஆத்மக்யா திரவித்யா அப்படிங்குது. இப்ப இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையற்றதை நிலையென, களங்கமானதை களங்கமற்றதென, துக்கத்தை சுகமென, மாமிசத்தை ஆன்மாவென நினைப்பதே அறியாமை அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. கடந்த சூத்திரத்துல என்ன பார்த்தோம்? அறியாமைதான் நம்முடைய ஆத்ம ஞானத்திற்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அறிவு இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனா அறியாமைன்னா என்ன தெரியுமா? விழிப்புணர்வு இல்லாமை அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல அந்த விழிப்புணர்வு இல்லை. அதைத்தான் இங்க பதஞ்சலி சுட்டி காட்டிட்டே வர்றாரு. அப்ப இங்க 2 விஷயங்கள் இருக்கு, இருமைகள் இருக்கின்றது. இப்ப இந்த அறியாமையின் காரணமாக நிலையானது எது நிலையற்றது எது அப்படின்னு தெரியல, தூய்மையானது எது தூய்மையற்றது எது அப்படின்னு நமக்கு புரியல, உண்மையான நான் எது உண்மையற்ற நான் எது அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியல. இதுதான் அறியாமை. அப்ப அதனால திருப்பி ஒரு டைம் நம்ம அறியாமைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு இல்லாமை அப்படிங்கறது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அறியாமை அப்படிங்கும் போது அது அறிவுக்கு ஆப்போசிட் வேர்டா இருக்குது. அப்ப நம்ம ஆப்போசிட் வேர்டுன உடனே நம்ம அறிவு இல்லாதவர்களா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம இடத்துல அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அறியாமை உள்ளவனை அந்த அறிவு என்பதற்கான நேரடி பொருளில் நாம பார்க்க கூடாது. அந்த இடத்துல விழிப்புணர்வு இல்லாத நிலை, நம்ம எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், நமது நோக்கம் என்ன, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்முடைய மனம் எப்படி வேலை செய்கின்றது என்பதை பற்றி எல்லாம் நாம் அறிவதில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஏதோ எழுந்திருக்கிறோம், பல்லு துலக்கிறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், அப்புறம் இரவு வீட்டுக்கு வரோம், தூங்குறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை ஒரு ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கு? ஒரு செக்கு மாடு போல செய்த ஒன்றையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இது எதனால நமக்கு புரியல? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமை தான் காரணம் அப்படிங்கறத பதஞ்சலி நமக்கு சுட்டி காட்டுறாரு. இப்ப நாம் ஒன்றின் மேல் ஆசைப்படுகிறோம் என்றால் கூட ஏன் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது மாதிரியே ஒன்றை வெறுக்கிறோம் என்றால் கூட ஏன் வெறுக்கிறோம் என்பது கூட நமக்கு தெரியாது. சிலவற்றை நாம் நம்புகிறோம், ஏன் தெரியாது. இப்ப இந்த மிகப்பெரிய தூக்கத்தில் இருந்து நம்மை விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை அப்படி போன்ற பாடல்கள் எல்லாம். இப்ப இந்த திருப்பாவை பாடுறோம் இல்லையா? இப்ப இந்த மார்கழி மாசம் திருப்பாவை காலையில பாடுறோம். இப்ப நம்ம என்ன இறைவனை எழுப்புவதற்காக பாடுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? இதுதான் நம்முடைய அறியாமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்றுமே தூங்காத, தூங்கவே முடியாத இறைவனை தூங்கிவிட்டான் என்பதே ஒரு மிகப்பெரிய அறியாமை. தூங்கிவிட்டான் இறைவனை நம்ம நினைச்சுக்கிட்டு அவனை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக நம்ம திருப்பாவை பாடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இங்க அறியாமைங்கிறத பதஞ்சலி முனிவர் நமக்கு சுட்டி காட்டுறார். திருப்பாவை, திருவெம்பாவை, இந்த திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? தூங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை படிக்கும் பொழுது நம்முடைய அஞ்ஞானம், அறியாமைகள் விலகி நம்மிடத்திலே ஒரு ஞானம் பிறக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர, அதை தினந்தோறும் மனப்பாட பகுதி போல ஒப்பித்துக் கொண்டிருப்பதினாலோ அல்லது தினமும் கோயிலிலே போய் திருப்பள்ளி எழுப்புகின்றேன் என்று கடவுளிடம் முறையிடுவதனாலோ அதனால் எந்த ஒரு பயனும் நம்மிடத்திலே உண்டாகாது. அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தவறான விஷயங்களை உள்ள ஏற்றி வைத்துக் கொண்டு அதை உண்மை என்று நம்புகிறோம், உண்மையற்றதை உண்மை என்று நம்புகிறோம்.
வள்ளல் பெருமான் இதுதான் சொல்றாரு. விழித்திரு அப்படின்னு ஏன் சொல்றாரு? விழித்திருங்கிற வார்த்தை அவர் எதற்காக உபயோகப்படுத்துறாரு? இந்த நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த உறக்கம், நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாத அஞ்ஞானம், அந்த அறியாமையிலிருந்து விழித்துக்கொள் அப்படிங்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது மாதிரி எத்தனையோ மகான்கள் வந்து நம்மை விழித்துக்கொள் என்று எடுத்து கூறினாலும் கூட உண்மையிலேயே தூங்குகின்றவனை நாம் எழுப்பி விடலாம். ஆனால் தூங்குவது போல நடிப்பவனை நாம் எழுப்ப முடியுமா? அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றவங்க பெரும்பாலானவர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்குக்காகவும், எதற்காக இது வருகிறோம், இதை செஞ்சா என்ன ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வராங்களே தவிர, உண்மையாய் தன்னை அறிந்து தன்மயமாகுவதற்காக இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்க மிக மிக குறைவு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லலாம்? தூங்குவது போல நடிக்கின்றவர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா புரியவே புரியாது. ஆகவே இங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறதெல்லாம் இறைவனை எழுப்புவதற்காக அல்ல, நம்மை எழுப்புவதற்காகத்தான் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அறியாமையினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம இடத்துல விழிப்புணர்வு இல்லாமை தான் பிரச்சனை அப்படின்னு பதஞ்சலி நமக்கு இங்க சுட்டி காட்டுறாரு. அப்போ அந்த அறியாமையின் காரணமாக என்ன நிகழ்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நித்திய அனித்திய விவேகம் நம்ம இடத்துல இருப்பதில்லை. அதாவது நிலையற்றதை நிலையானதாக மனசு வந்து நம்பிக்கொள்கின்றது. இத வந்து மகான்கள் எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இப்ப இந்த திருக்குறள் என்ன சொல்ல வருதுன்னா, நல்லா இன்னொரு முறை அந்த குறளை கேளுங்க. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அதாவது நிலைத்திருக்கும் தன்மை இல்லாதவைகளை நிலைத்திருப்பவைகள் என்று கருதுகின்ற சிற்றறிவு. இது வந்து ஒரு மிகவும் கீழான நிலை என்கிறார் வள்ளுவர். அப்போ என்னங்க நிலையற்றது, அதைத்தான் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பட்டியலே போட்டு சொல்ல முடியும். இருந்தாலும் சிலவற்றை நாம் பார்க்கலாம். நிலையற்றவைகள் என்னென்ன? இளமை, செல்வம், புகழ், பதவி, பட்டம், வாழ்க்கை என இவைகள் எல்லாமே நிலையற்றவைகள். அப்போ இது எல்லாம் நிலையற்றவை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் மனிதன் என்ன பண்றான்? வாழ்நாள் முழுவதும் இந்த நிலையற்றவைகளை தேடிக்கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அதற்காக தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றான். இதைத்தான் நீங்க அறியாமை அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இப்ப இந்த விஷயங்கள் எதுவுமே நிலையானது கிடையாது. ஆனா இதெல்லாம் நிலையானது நினைத்துக் கொண்டு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் ஓடுகின்றான் பாருங்க. அதைத்தான் நீங்க அறியாமை அறியாமை என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார். சரி, இப்ப இவைகள் எல்லாம் நிலையற்றவைகள் என்றால் பிறகு எதுதான் நிலையானது அப்படின்னு நம்ம மகான்கள் கிட்ட கேட்டோம்னா, இவைகள் எல்லாம் நிலையற்றவைகள் என்று எது அறிகின்றதோ அந்த அறிவு ஒன்று மட்டுமே நிலையானது அப்படின்னு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷன்ங்கிறதும் அந்த அறிவும் நம்ம கிட்ட விழிப்படைய வேண்டும். அப்ப எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறத எது தெரிந்து கொள்கின்றதோ அதுதான் உண்மையான அறிவு. அந்த அறிவு தான் நம்ம இடத்துல என்றென்றும் நிலையானது. அப்ப அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம ஓட வேண்டும். நிலையற்றவைகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருந்தா என்ன ஆகும்? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே ஓடி ஓடி ஒரு நாளும் அதை நாம் அனுபவிக்க முடியாமலேயே விட்டு விட்டு தான் போக போறோம். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத எங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ நிலையானவைகள் எவை, நிலையற்றவைகள் எவை அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சுகத்தை துக்கமாகவும் துக்கத்தை சுகமாகவும் நினைப்பது அறியாமையின் இன்னொரு வெளிப்பாடு. அப்ப துக்கம் தருவதை செய்யக்கூடாது, சுகம் தருவதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு நம்மிடத்துல இருக்க வேண்டும். இப்ப புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, கண்டபடி உண்பது, முகநூல், வாட்ஸ்அப் போன்றவைகளை பார்ப்பது, செல்போனில் எப்போதும் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பது, நம்ம ஏற்கனவே நிறைய இது மாதிரி
கூறியது போல இவைகள் எல்லாம் நமக்கு சுகமா துக்கமா அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு சுகத்தை கொடுப்பவைகளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவைகள் எல்லாம் நமக்கு துக்கத்தை மட்டுமே தருகின்றவைகள். ஆனாலும் மனிதன் ஏன் இவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான்? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, செய்கின்ற அந்த நேரத்திலே அவைகள் அவனுக்கு சுகம் போல தெரிகின்றது. ஆனால் சில காலம் கழித்து அவைகள் அவனுக்கு துக்கத்தை கொண்டு வருபவைகள் என்பதை அவன் அறியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது தெரியாததுனாலதான் மனிதர்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் மீண்டும் அந்த துயரம் தரக்கூடிய காரியங்களையே சுகம் தருவதாக எண்ணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, அப்படித்தான் அது துயரத்தை கொடுத்து விடுகின்றது என்பதை பிற்காலத்தில் தெரிந்து கொண்டால் மட்டும் அவற்றை விட்டு விடுகின்றார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவர்களால் முடிவதில்லை. ஏன்? அது அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட்ட விஷயமாக மாறிவிடுகின்றது. அதைத்தான் இங்கு அறியாமை அறியாமை என்று மகான்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்ப அறியாமை அகல அறிவு வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் இந்த அறிவை உபதேசிக்கின்ற இது போன்ற ஆன்மவியல் பாடங்களை நாம் கட்டாயம் படித்தாக வேண்டும். ஆன்ம ஞான அறிவுரைகளை கேட்பது, அதற்குரிய பாடங்களை படிப்பது, மேலும் அதை கேட்பதற்காக மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கான உடற்பயிற்சிகளை செய்வது, அளவாக உண்பது, இதையெல்லாம் நம்முடைய நடைமுறையிலே அன்றாட வாழ்க்கையிலே ஒரு அத்தியாவசிய காரியமாக கொண்டு வந்து விட வேண்டும். அப்பதான் நமக்கு இது மாதிரி விஷயங்கள் உள்ள போய் மனம் தன்னுடைய அறியாமைகளை அகற்றி அந்த அறிவாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஒரு அறிவு மட்டும்தான் இருக்குது, அந்த பேரறிவு மட்டும்தான் இருக்கின்றது. அதை தெரிந்து கொள்ளாததுனாலே மனசு என்ன பண்ணுது, அறியாமை விஷயங்களை அறிவாக நம்பிக்கொண்டு பல தவறான செயல்களிலும் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிலையானது எது, நிலையற்றது எது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். கண்டிப்பா அந்த விஷயத்துல நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கறத மகான்கள் நமக்கு சுட்டி சுட்டி காட்டுறாங்க, மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்றார்கள். அப்ப எது சுகம் எது துக்கம் என்று அறியாமல் இருப்பதுதான் அவித்யை அப்படின்னு இங்க பதஞ்சலி நமக்கு முதல் இதுல சொல்லிடுறாரு. அப்புறம் ரெண்டாவது அஸ்மிதா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அகங்காரம், நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அது 6வது சூத்திரத்திலே சொல்ல போறார். அதை பற்றி அதையும் பார்க்கலாம். திக் தர்சன சத்யோரே காத்ம தைவாஸ்மிதா அப்படிங்கிறார். அதாவது பார்க்கும் புலனை பார்ப்பவனாய் பார்ப்பதே குழப்பம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனாலும் பதஞ்சலி எப்பயுமே அப்படிதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா தான் சூத்திரத்துல பேசுவார். அதாவது பார்ப்பவனையும் பார்வையையும் ஒன்றாக நினைத்து குழம்பிக் கொள்வது அப்படின்னு நீங்க சொல்றாரு. இது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப மனத்தின் கிளேசத்திற்கு முதல் காரணம் என்ன? அறியாமை அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த அறியாமை எப்படி வெளிப்படுகின்றது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத கடந்த சூத்திரங்கள் வாயிலாக நாம பார்த்துட்டே வந்தோம். இப்ப அந்த அறியாமையை தொடர்ந்து இப்போ அஸ்மிதா வருகின்றது. இப்ப இந்த அஸ்மிதா என்றால் அறிவுக்கும் ஞாபகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ண பதிவுகளின் காரணமாக குழம்புவது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உண்மையான அறிவு அது நமக்கு தெரியல, ஆனா அறியாமையால் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் நமக்கு எப்படி இருக்குது, ஒரு ஞாபகமா இருக்குது, மனதினுடைய பதிவாக இருக்கிறது. அப்ப அந்த பதிவுகளுடைய அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம், செயலாற்றுகின்றோம். அப்புறம் நிறைய பேர் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த பதிவு ஆழமாக மனதிலே பதிந்து விட்டதுனால நம்முடைய பதிவுக்கு முரணான விஷயங்களை யாராவது சொன்னா நம்ம ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. அப்ப அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. ஏன் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல தான் இங்க அகங்காரம் வெளிப்படுகின்றது. ஏன்னா எனக்கு அது தெரியும், இவர் என்ன புதுசா நமக்கு சொல்லிட போறாரு அப்படிங்கிற அந்த ஈகோ ஏற்கனவே மனதில் பதித்த விஷயங்களின் மீது ஆழமான பற்று வைத்துக் கொண்டிருப்பதனால அந்த ஞாபக சக்தி என்ன பண்ணுது, தற்போதைய சூழ்நிலையோடு ஒப்பீடு செய்து பார்க்கின்றது. அது ஒத்து வராத பொழுது இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு மனசு என்ன பண்ணுது, அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. அப்போ நமக்கு தெரியும் என்ற அகங்காரத்தின் விளைவாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் எப்போதோ யாரோ நமக்கு சொல்ல
அவைகளை எல்லாம் எண்ணங்களாக ஏற்றி வைத்துக் கொண்ட ஞாபகங்களின் தொகுதி தான் இது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அகங்காரம், அந்த நானுங்கிற எண்ணம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்றாங்க இல்லையா? அவன் முயல்னா அவங்களுடைய கணக்கு என்ன? 3 கால் தான் சொல்லி வாதிடுவாங்க. ஆனா முயலுக்கு 4 கால் தான். ஆனா அவங்க பிடிச்ச முயல்ல 3 கால் இருந்ததுனால எல்லா முயலுக்கும் 3 கால் தான் அப்படின்னு ஒரு வாதம் பண்றவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? இல்லப்பா முயலுக்கு 4 கால் தான். ஆனா நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருக்கிறதுனால நீ 3 கால் 3 கால்னு வாதிடுற. மற்ற முயல்களையும் பாரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிடிவாத குணம். அப்ப அது மாதிரிதான் இங்க மனிதர்கள் எல்லாம் அஞ்ஞானத்தினாலே, அறியாமையினாலே அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையிலே இதுதான் சரி என்று வாதிட்டுக் கொண்டிருப்பவர்களிடத்திலே புதிய விஷயங்களை நாம் புகுத்த முயற்சிக்கின்ற பொழுது அவர்கள் மனம் அதை ஏற்காது. இதுதான் அகங்காரம், அஸ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். அப்ப மற்றவர்களால் நமக்கு திணிக்கப்பட்டு நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் எதையும் நாம் தோண்டி துருவி ஆராய்ந்து ஏற்றி வைத்துக் கொண்டவைகள் அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இடத்துல வரணும். ஏன்னா இப்ப ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாருன்னா அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை துருவி பார்த்து விசாரணை பண்ணி பார்த்து நம்ம ஒத்துக்கிறோமா அப்படின்னா இல்லையே. சொன்னா அப்படியே நம்புறோம் பாத்தீங்களா? அந்த இடம் தான் நம்ம இடத்துல அறியாமை புகுத்தப்படுகின்றது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் அப்படித்தான் நம்ம இடத்துல புகுத்தி வைத்திருக்கின்றார்கள். அப்ப அதையெல்லாம் நம்ம பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? விட முடியாம அதிலேயே சிக்கிக்கிட்டு நல்ல விஷயங்களை சொல்லும் போது கேட்க தவறுறோம். அதைத்தான் இங்க பதஞ்சலி அறியாமை அறியாமைன்னு சுட்டி காட்டிக்கிட்டே வர்றாரு. இப்ப மற்றவர்கள் சொன்னால் அதை அப்படியே நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப எப்படி பள்ளிக்கூடத்துல படிச்சோம், ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு விதமான பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த பாடத்திட்டங்களுடைய அடிப்படையில் இதை அப்படியே நாம் மனதில் இருத்தி கொண்டோம். அவ்வளவுதான். அப்போ வெளியில் உள்ள உலகமானது நாம் மனதில் பதித்து வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு வேறாக இருக்கிறது, வேறு விதமாக இருக்கிறது. அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நமது ஞாபக குவியலோடு அது ஒப்பிட முடியவில்லை. அதுதான் நமக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடுகின்றது அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறார். பழைய காலத்து ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வரக்கூடிய விஷயங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா மனசு அந்த பழைய விஷயங்கள்ல பதிஞ்சு போனதுனால புதிய விஷயங்கள் அவங்களால சொல்லும் போது ஒத்துக்கவே மனசு இடம் கொடுக்காது. இதைத்தான் பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டுறாருன்னா ஞாபக குவியல் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இந்த ஞாபகம் தான் முன்னேற்றத்துக்கு தடை. இப்ப யாருடைய முன்னேற்றத்துக்கு தடை? இப்ப சராசரி மனிதன் அந்த ஞாபக குவியலை வச்சுக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு போறான். இப்ப அவனை பத்தி நம்ம இங்க பேசல. இப்ப யோக சூத்திரம் படிக்க வந்திருக்கின்ற ஆத்ம சாதகர்களாகிய உங்களை பற்றி இங்க பேசுறோம். இப்ப நம்மிடத்துல என்ன தேவை? நம்முடைய அறியாமைகள் அகல்வதற்கு மகான்கள் என்ன வழிமுறைகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்களோ அதை நாம் நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் நம்முடைய அறியாமைகள் அகன்று அந்த அறிவை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம இடத்துல இருக்கிற இந்த சிக்கல் என்னன்னு பார்த்து நம்ம அதுல இருந்து விடுபடாம எப்படி நாம அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமாக முடியும், சமாதி ஆக முடியும்? இப்ப சமம் பிளஸ் ஆதி, அந்த ஆதியுடன் நான் இரண்டரை கலக்க வேண்டும், சமமாக வேண்டும் அப்படின்னு மனசு ஆசைப்பட்டாலும் அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கான தகுதியை அந்த மனம் அடைய வேண்டும் அல்லவா? அதற்காக என்ன செயலை செய்கிறோம், அதற்காக என்ன மாதிரி நம்ம குறிக்கோளை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட பதிவுகளின் காரணமாக மனசு அதுல போய் சிக்கிக்குது. சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுது? அதைத்தான் சரி அப்படின்னு அடம் பிடிக்குது. புதுசாக சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அப்போ இப்ப நம்ம அதை உதாரணமா சிலதை பார்க்கலாங்களா? எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பிற மதங்கள் கூறுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நிச்சயமாக முடியாது. நம்ம மனசு ஒத்துக்காது. ஏன்னா நம்முடைய பிறப்பிலிருந்து நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களோ அந்த அடிப்படையில வளர்ந்திருக்கிற நாம மாற்று மதத்தினர்கள் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்வோமானா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி சைவமாக இருப்பவர்கள் மாமிசம் சாப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் நவீன விஷயங்கள் பாருங்களேன். இப்ப ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் சேர்ந்த இருவரும் இப்ப திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதை நம்மால் ஜீரணிக்க முடிகிறதா? அதாவது ஓரின சேர்க்கை. இப்ப ஓரின சேர்க்கை இப்போ பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆணும் ஆணும் திருமணம் பண்ணிக்கிறது, ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது. இப்ப இதெல்லாம் புதுமையாக புகுத்தப்பட்டிருக்கின்றது நவீன கலாச்சாரத்துல. அப்ப இது நம்ம இடத்துல ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்முடைய மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பாருங்க.
திருமணம் ஆகாமல் ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருப்பது சரி என்பது நமக்கு படுகிறதா? யோசிச்சு பாருங்க. இவற்றில் எல்லாம் நமக்குள்ள ஒரு அபிப்பிராயம் நம்ம இடத்துல வைத்துக் கொண்டிருப்போம். என்ன மாதிரி அபிப்பிராயம்? நமக்கு ஏற்கனவே நாம் படித்த பாடத்திட்டங்கள், நமக்கு சொல்லி வைக்கப்பட்டவைகள் எல்லாம் என்ன மாதிரி விஷயங்களா இருக்கும்? இதையெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த தவறை நாம் தெரியாம நம்ம மீண்டும் மீண்டும் அதை செய்கின்ற பொழுது பிரச்சனையாகின்றது. இப்ப நம்மளால ஞாபக குவியல்களிலிருந்து வெளிவர முடிவதில்லை. ஏன்னா ஏற்கனவே நாம் சில விஷயங்களை பதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா மனதில. அப்ப அந்த பதிவை என்ன பண்ணுது அப்படின்னா, புதியதாக ஒரு விஷயத்தை நமக்கு யாராவது சொன்னா அதை ஏத்துக்க மறுக்குது, அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அது காரணம் என்ன? நம்முடைய ஞாபக குவியல் அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்லயே சமாதி பாதத்திலேயே பார்த்தோம். அப்ப அது மாதிரி ஞாபக குவியல் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைகள். அதாவது நம்முடைய பழைய நினைவுகளின் ஞாபக குவியல்களை இப்ப புதுசா இருக்கக்கூடிய விஷயங்களோட ஒப்பிட்டு பார்ப்பதுதான். ஏன்னா நாம ஒரு மனசுல ஒரு விஷயத்தை பதிச்சு வச்சிருப்போம். அந்த விஷயம் சரி என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். புதியதாக ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லுவாங்க, அது நம்முடைய மனதிற்கு ஒப்புக்கொள்ள முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, பழைய விஷயத்தோடு ஒப்பீடு செய்து பார்த்து அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்த்து விடுகிறோம். அப்ப இது மாதிரி இப்ப நம்ம பார்த்த நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப இதெல்லாம் இன்றைய நவீன தலைமுறைக்கு, இளைய தலைமுறையினருக்கு தவறு என்று போதிக்கப்படவில்லை. நம்முடைய கல்வி முறையிலே அவைகளை பற்றி எந்த ஒரு பாடத்திட்டமும் கொடுக்கப்படவில்லை என்பதனாலே, இளைய தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுவரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாகத்தான் தெரிகின்றது. நம்மை பொறுத்த வரைக்கும் தவறாக தோன்றுகின்றது. அப்ப நாம இங்க ஒண்ணு மட்டும் நல்லா புடிச்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அறிவு என்பது வேறு, ஞாபகம் என்பது வேறு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பார்வை என்பது வேறு, பார்ப்பவன் என்பது வேறு. பதஞ்சலி இங்க அதான் சொல்றாரு. பதஞ்சலியுடைய இந்த சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, பார்க்கும் புலனை பார்ப்பவனாய் பார்ப்பதே குழப்பம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அந்த சூத்திரத்தினுடைய மெயின் சாராம்சமே அதுதான். திக்தர்சன சத்யோரே ஆத்மயுக்வா அஸ்மிதா அப்படிங்கிறார். அப்போ தவறாக புரிந்து கொள்வது, பார்ப்பவனையும் பார்வையையும் ஒன்றாக நினைத்து குழப்பிக் கொள்வது. அந்த இடத்துல நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதாவது அறிவு வேறு, ஞாபகம் வேறு அப்படிங்கிறது தெளிவா இருங்க. இது போன்ற தெளிவு நம்மிடம் வராத வரை நாம் அனைவருமே என்ன பண்ணுவோம்? இந்த உலகோடு முட்டி மோதிக்கொண்டு தான் இருப்போம். ஏன்னா நாம என்ன பண்றோம்? நம்முடைய கருத்துக்கு முரண்பாடாக அவர்கள் சொன்னா நாம ஏத்துக்க மாட்டோம். அவர்களுடைய கருத்து நமக்கு ஏத்துக்க முடியல, நம்முடைய கருத்து அவர்களுக்கு ஏத்துக்க முடியலங்கும் போது இங்க என்ன பிரச்சனை வருது? முரண்பாட்டினாலே நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் தடைப்பட்டு விடுகிறது. அப்ப இங்க நாம நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாதையில் நாம் சரியாக பயணிக்க வேண்டும். நாம யாரையும் இங்கு மாத்த வரவில்லை, நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நான் அவரை மாத்த போறேன், இவரை மாத்த போறேன், நான் தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஏன்னா இங்க யாரையும் நம்ம யாராலையும் மாத்திட முடியாது. அவரவர்களே மாறினால்தான் இந்த உலகம் அவர்களுக்கு மாறுபட்டதாக காணப்படும். இல்லைன்னா அவர்களுடைய மனம் போல இந்த உலகம் விரியும். அதுதான் எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி போயிடும். அப்ப அந்த இடத்துல நம்ம கிளியரா இருக்கணும். ஏன்னா இப்ப நாம படிக்கிற பாடம் எல்லாம் உயர் பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த தெளிவு நம்ம இடத்துல இருக்கணும். அப்போ நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஞாபக குவியல்களின் அடிப்படையில் அவைகளை பிடித்துக் கொண்டு அது எப்படி சரியாகும், இதுதான் சரி, அவன் இப்படி செய்திருக்க கூடாது, அது நியாயமே இல்லை அப்படின்னு நம்ம மனதுக்குள்ள எந்நேரமும் அலை அடித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த பிரச்சனையை நாம் வளர்த்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ இதை நீங்க அனுபவமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த முறை உங்களுடைய வாழ்க்கையிலே இது போன்ற ஏதேனும் தகவல்கள் கேட்க நேரிட்டால் அதை பற்றி ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அறிவுபூர்வமாக அதை மனதில் எதிர்கொள்கிறீர்களா, அல்லது உங்களுடைய பழைய நினைவுகளின் மூலமாக அதை எதிர்கொள்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பெரும்பாலான சமயங்களில் அது உங்களுடைய பழைய நினைவுகளின் வெளிப்பாடாகவே தான் இருக்குமே தவிர, புதியதாக அவர்கள் சொல்வதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதுவே நம்முடைய உயரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நாம் நினைத்துக் கொண்டிருப்பதுதான் சரி என்று உறுதியாக நம்புவதினாலே அதற்கு எதிரான எந்த கருத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள
முடிவதில்லை. இதுதான் அந்த அறிவை அறிவதற்கான மிகப்பெரிய தடை. அப்ப அந்த தவறானவற்றை விட்டுத்தள்ள நம்முடைய மனம் முன் வருவது கிடையாது. ஏன்னா பழக்கத்தை விடுவது என்பது மிக மிக கடினம். அது அப்படியே நமக்கு பழகி போய்விட்டது. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பழைய நினைவில், ஞாபகத்தில் இருந்து கொண்டு செயல்படும் போது நாம் ஒரு இயந்திரம் போல மாறிவிடுகின்றோம். அந்த நிலைப்பாடு நம்மிடத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் இந்த ஆத்ம ஞானத்தை நாம் அறிந்து சமாதி நிலைக்கு நாம் உயரவே முடியாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல ஞாபகத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க பதஞ்சலி சுட்டி காட்டுறார். அறிவு என்பது இன்று மலர்ந்த ஒரு மலரை போன்றது. அதுவே ஞாபகம் என்பது என்றோ மலர்ந்து வாடி போன ஒரு மலரை போன்றது. அதை நம்ம நல்லா தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப ஞாபகம் என்பது கண்களுக்கு போடும் ஒரு திரை அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு கலர் கண்ணாடி மாதிரி. இப்ப நம்ம ஒரு கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பார்த்தா எந்த கலர் கண்ணாடி போட்டிருக்கிறோமோ அது மாதிரிதான் அந்த உலகம் நமக்கு தெரியுமே தவிர உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஞாபகம் என்பது என்ன பண்ணுதுன்னா நம்ம இடத்திலே நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலே புதிய விஷயங்களை உள்வாங்க மனம் மறுக்கின்றது. ஏற்கனவே பதித்து வைத்த விஷயங்களின் மூலமாக அதுதான் சரி, இது தவறு என்பதாக தீர்மானித்துக் கொள்கின்றது. இதை பற்றி விசாரித்து பார்ப்பதற்கு மனம் இடம் தர மறுக்கின்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடனடியாக அதை நாம் கழற்றி எறிய வேண்டும். அந்த ஞாபக குவியலை கழற்றி எறிய வேண்டும். இந்த அறிவுக்கு அது மிகப்பெரிய தடையாக மாறிவிடும் அப்படிங்கறத இந்த சூத்திரத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்ப மேல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை நம்ம அணுகுறோம். அப்படி அணுகும்போது நம்ம இடத்துல என்ன பண்றோம்? ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும், எப்படி இருக்குது? கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில வாழுவாங்க. இப்ப மனைவிக்கு என்ன தோணும் அப்படின்னா, திரைப்பட கதாநாயகன் போன்று தன் கணவன் இருக்க வேண்டும் அப்படின்னு மனைவி ஆசைப்படுகிறார். ஆனா கதாநாயகி போல இருக்க வேண்டும் என்று கணவன் ஆசைப்படுகிறான். இப்ப இதெல்லாம் எப்படி? ஏற்கனவே ஒரு விஷயத்தை பார்த்து அதை பிடித்து போய் அதன் மூலமாக மனம் பதித்து வைத்துக் கொண்ட அந்த பதிவின் மூலமாக இதை மனசு எதிர்பார்க்குது. ஆனா அப்படி இல்லைங்கும் போது, நடைமுறை வாழ்க்கையிலே நேரிலே அப்படி இல்லைங்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன தோன்றுது? முரண்பாடுகள் வருகின்றது. நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேன், அது மாதிரி இவர் இல்ல. சினிமாவில பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோயிசத்தை பார்த்துட்டு இது மாதிரி என் கணவன் இருக்கணும் அப்படின்னு மனைவி நினைக்கும் போது, அப்படிப்பட்ட கணவன் இல்லை அப்படின்னா இப்ப அந்த மனைவிக்கு என்ன தோணுது? அந்த கணவன் மேல ஒரு வெறுப்பு வருது. நான் எதிர்பார்க்கிற மாதிரி இவர் இல்ல, அப்ப இவரோட வாழ்வதற்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ் இருக்கு. கோர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விவாகரத்து வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன. என்ன காரணம்? பழைய பதிவு மனதிலே தவறான ஒரு பதிவை விதைச்சுக்கிட்டு அதுக்கு ஒப்பீடு செய்து பார்க்கின்றது. ஆனா நடைமுறை உலகம் வேறு, கற்பனை உலகம் வேறு. நம்ம என்ன பண்றோம்? கற்பனையாக சில விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அதை நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பீடு செய்ய பார்க்கிறோம். கடவுளும் அப்படித்தான் நம்ம படைச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பதஞ்சலி சொல்றாரு. கற்பனையான ஒரு கடவுளை படைத்து வைத்துக் கொண்டு அதை போலவே இறைவன் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? அது நடக்கவே நடக்காது. ஆனா மனசு என்ன பண்ணுது? அப்படி வந்தா தான் நான் அந்த கடவுளை நம்புவேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிர்குண பிரம்மத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். அறிவை நான் கடவுளா பார்க்க மாட்டேன். எனக்கு ஜடாமுடி விட்டுக்கிட்டு கையில ஒரு திரிசூலத்தை வச்சுக்கிட்டு வந்தாதான் கடவுள் நான் நம்புவேன். அல்லது சங்கு சக்கரதாரியா விஷ்ணு வந்தா தான் நான் கடவுளை நம்புவேன் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது சாத்தியமே கிடையாது. அப்ப அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். நடைமுறை வாழ்க்கையாகட்டும், ஆன்மீக வாழ்க்கையாகட்டும், அதாவது உலகியல் வாழ்க்கையாகட்டும், ஆன்மீக வாழ்க்கையாகட்டும், பிரச்சனை என்ன? சில விஷயங்களை தவறாக மனசு பதிவு பண்ணி போட்டு அது மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான் இங்க பிரச்சனை. அதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா பழைய விஷயங்கள் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, சின்ன வயசுல இருந்தே சொல்லி 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 அது மனசுல ரொம்ப ஆழமாக பசுமரத்தாணி போல பதிந்து விடுகின்றது. ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறது லகுவா அடிச்சிடலாம். ஆனா காஞ்ச மரத்துல ஆணி அடிக்க முடியாது. அப்ப இப்ப என்ன நடக்குது? ஆன்மீக விஷயத்துல வர்றவங்க எல்லாம் வயதான பிறகு வர்றாங்களா? அப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம கொடுக்கும் போது அவங்களால ஏத்துக்க முடியுது. ஏன்னா சிறு வயசுல இருந்தே அவர்களுடைய மனத்துல என்ன பதிச்சு வச்சிருக்காங்க? கடவுள்னா இப்படிப்பட்டவரு, வாழ்க்கைனா இப்படி, இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை புகுத்தி வச்சிருக்காங்க இல்லையா?
அதையெல்லாம் மனசு உள்வாங்கி உள்வாங்கி ஞாபக குவியலா பதிச்சு வச்சுட்டு இருக்கு. அப்ப அந்த மனசு கிட்ட போய் திடீர்னு இல்ல இறைவன் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான், அது நீதான் அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்காது. ஏன்னா ஏத்துக்கவும் முடியாது மனிதனால. ஏன்னா அது பசுமரத்தாணி போல விஷயம் பதிந்து விட்டதுனால, காய்ந்த மரத்துல போய் ஆணி அடிச்சா இறங்காதது போல, இப்ப நம்ம இந்த விஷயத்தை குடிக்கும் போது அவங்களால ஒப்பீடு செய்து பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதையும் நாம் இங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாரையும் மாத்த முயற்சி செய்யக்கூடாது. நமக்கு புரிந்தால் நாம் மட்டும் மாறிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அதை மட்டும் இப்ப நம்ம செஞ்சா போதும். அப்போ நம் மனதில் பதித்து வைத்துக் கொண்ட ஒரு விஷயத்திற்கு எதிரான வேறு ஏதாவது கருத்து நம்மிடத்திலே வந்தால் அவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவைகளை சகித்துக் கொள்ள முடிவதில்லை. இப்படி கூட மனிதர்கள் யோசிப்பார்களா என்ற ஆச்சரியமும் அருவருப்பும் வருகின்றது. ஏதோ நாம் அறிந்தது மட்டும் தான் உண்மை போலவும் மற்றவர்கள் எல்லாம் தவறு என்பது போலவும் நாம் நினைக்கிறோம். இதுதான் அகங்காரம், அஸ்மிதா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடைக்கல் அப்படின்னு சொல்லி இந்த 6வது சூத்திரத்திலே பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 7வது சூத்திரம். சுகானுசயி ராகஹா அப்படின்னு ஒரு சின்ன லைன்ல முடிச்சிட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சுகத்தினால் விளைவதே ஆசை அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதாவது இங்க 3 விஷயத்தை உள்ள அடக்குறாரு. என்ன அப்படின்னா, சுகானுசயி ராகஹா அப்படின்னா சுகம், நம்பிக்கை, ஆசை. இந்த 3 விஷயங்கள் இங்க உள்ளடங்கி இருக்கு. இது என்னங்க இந்த ஸ்லோகம் ரொம்ப சிம்பிளா இருக்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம 3 வார்த்தைகளை ஒன்னா சேர்த்தா ஒரு ஸ்லோகம் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலி அப்படித்தான் செய்வாரு. அவருடைய சூத்திரம்னாலே என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கணக்கு ஃபார்முலா மாதிரி. இப்ப கணக்குல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சூத்திரத்தை கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான விடையை கொண்டு வரணும் அப்படின்னா ஏகப்பட்ட கால்குலேஷன் போட வேண்டியிருக்கும். ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு நிறைய கால்குலேஷன் போட்டு அப்புறம் தான் அந்த ஆன்சர் கொண்டு வருவோம். அப்ப அந்த ஆன்சர் கொண்டு வரதுக்காக நம்ம நிறைய பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது? அப்படியே கண்ணு முன்னால பட்டாம்பூச்சி பறக்கும். படிக்கிற காலத்துல அப்படியே ஒண்ணும் புரியாது. அப்படியே ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டு உட்காந்துட்டு இருப்போம். பக்கம் பக்கமா கணக்கு போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அது மாதிரி இங்க என்ன பண்றாருன்னா பதஞ்சலி முனிவர் சிம்பிளா ஒரு சூத்திரத்துல மிகப்பெரிய விஷயத்தை உள்ள அடக்குறாரு. அதனால இதை மேலோட்டமா படிச்சா புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த சூத்திரத்தை கொஞ்சம் நல்லா பிரிச்சு படிக்கணும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய மன கிளேசத்திற்கு முதல் காரணம் அறியாமைதான் காரணம் சொல்லிட்டாரு. 2வது என்ன சொன்னாரு? அஸ்மிதா. அஸ்மிதாங்கிறது என்ன? ஞாபகத்தையும் அறிவையும் ஒன்று என நினைத்து குழப்பிக் கொள்ளக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு. இப்ப 3வதாக ராகம் பத்தி பேசுறாரு. ராகம்னா ஆசை, விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இதாவது அவித்தையின் இன்னொரு வடிவம் தான் இந்த ராகம். ராகம்னா ஆசைன்னா என்ன தெரியுமா? அறியாமையினுடைய மறு வடிவம் தான் இது. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அறியாமை தான் மெயின் டாபிக். அதனுடைய துணை டாபிக்கா இதெல்லாம் கொண்டு வந்துட்டே இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை தான். ஆனா அந்த அறியாமை எந்தெந்த ரூபத்துல இருக்கு அப்படிங்கறது இங்க சுட்டி காட்டிக்கிட்டே வராரு. அப்ப அந்த அடிப்படையில இங்க ஆசைங்கிற ஒரு ரூபத்திலயும் அறியாமை இருக்குது அப்படிங்கிறது இங்க சொல்ல போறாரு. அது எப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பிறந்ததில் இருந்து இறக்கும் வரையிலும் ஏதேனும் ஒரு ஆசை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அது ஒரு பொம்மையில் தொடங்கி ஐஸ்கிரீம், சாக்லேட், புது உடை, சாப்பாடு, ஊர் சுற்றுதல், அழகான ஆண் அல்லது பெண், குழந்தைகள், பணம், புகழ், அதிகாரம், அழகு, ஆரோக்கியம் அப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆசைகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த ஆசை அல்லது விருப்பம் தான் இந்த சமஸ்கிருத மொழியில ராகம் அப்படின்னு சொல்லப்படுது. ராகஹா அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம், விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்ப உடனே என்னங்க பதஞ்சலி இதை ஆரம்பிச்சிட்டாரா? ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா? போங்கப்பா, இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொல்றது நமக்கு தெரிஞ்சாலும் பதஞ்சலி சொல்றதை கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். ஏன்னா பதஞ்சலி முனிவர் ஆராய்ச்சி பண்ணி தான் சரியான விடையை நமக்கு கொடுப்பாரே தவிர சும்மா அப்படியே மனம் போன போக்குல எல்லாம் அவர்கிட்ட நம்ம பேச முடியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு உயர் ஞானி. இப்ப பதஞ்சலி முனிவருடைய ஆராய்ச்சி இங்க என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீ உன்னையும் அறிந்து கொள்ளவில்லை, நீ ஆசைப்படும் பொருளையும் அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் அந்த சமயத்தில் வருகின்ற அந்த ஆசை என்பது உனக்கு மனச்சலனத்தை உண்டாக்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு மனச்சலனம் ஏன் உண்டாகுது அப்படின்னா, என்னை பற்றியும் நான் தெரிந்து கொள்ளவில்லை,
நான் ஆசைப்படுகின்ற பொருளை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப ரெண்டுமே தெரிந்து கொள்ளாமல் நான் அதை ஆசைப்படுவதினாலே எனக்கு என்ன பிரச்சனை? மனதிலே கிளேசங்கள் உண்டாகின்றன, சலனங்கள் உண்டாகின்றன. அப்ப என்னுடைய ஆன்மீக பாதைக்கு, இறைவனோடு இரண்டர கலப்பதற்கு எது எனக்கு தடையாக இருக்கின்றது? இந்த மனச்சலனங்கள் தான் தடையாக இருக்கின்றது. சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு தான் அவர் சுட்டி காட்டிக்கிட்டே வராரு. அப்ப அந்த சித்த விருத்தி நிரோதகா, மனதில் எண்ணங்கள் அற்ற நிலை அப்படின்னு நம்ம எப்ப வர முடியும் அப்படின்னா, நம்ம இடத்துல ஏன் மனம் சலனம் அடைகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம மனம் சலனமற்ற நிலைக்கு போக முடியும். அந்த சலனத்துக்கு என்ன காரணம்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதைத்தான் இங்க சுட்டி காட்டுகின்றார். அப்படி சுட்டி காட்டுகின்ற வருகின்ற பாடத்திட்டங்கள் தான் வரிசைப்படுத்துறார், அழகா முறைப்படுத்தி கொடுக்கிறார். அறியாமை, ஆசை, விருப்பம், வெறுப்பு அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோம். அப்ப இப்ப நம்ம இந்த இடத்துல அவர் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். நீ உன்னையும் அறிந்து கொள்ளவில்லை, நீ ஆசைப்படும் பொருளையும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த சமயத்தில் வருகின்ற அந்த ஆசை என்பது உனக்கு மனச்சலனத்தை உண்டாக்குகின்றது அப்படின்னு சொல்றது எப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு ஆசை எப்படி வருகிறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதான ரொம்ப முக்கியம். ஆசை ஏன் வருது, அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் தான் காரணம். இந்த உலக விஷயங்கள்ல எதையாவது பார்க்கிறோம். இப்ப டிவியில சில விஷயங்களை பார்க்கிறோம், நண்பர்கள் வீட்டில் சில விஷயங்களை பார்க்கிறோம், உறவினர்கள் வீட்டில் சில விஷயங்களை பார்க்கிறோம், செய்தித்தாள்ல சில விஷயங்களை பார்க்கிறோம். இப்ப தற்போதைய நவீன வலைத்தளங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். பார்த்த உடனே நம்ம மனசு என்ன பண்ணுது? அந்த பொருளின் மீது ஆசைப்பட்டு விடுகிறது. அடடா, இந்த மாதிரி நமக்கு ஒண்ணு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு மனசு அதை ஆசைப்படுது. அந்த ஆசையானது என்ன ஆகுது? மிகப்பெரிய ஒரு துயரத்தை நமக்கு பின்னாடி கொடுக்க போகுது அப்படின்னு தெரியாததுனால நம்ம என்ன பண்றோம்? அது எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வலுவான எண்ணமாக மாற்றிக்கொள்கின்றோம். இப்ப இதுல சந்தேகம் வரலாம், இதுல என்னங்க தப்பு இருக்குது? ஒரு சில அத்தியாவசியமான பொருளை நான் ஆசைப்படக்கூடாதா? அது எனக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டா, இங்குதான் சிக்கல் வருதுங்கிறார் பதஞ்சலி. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்கள் ஆசைப்படும் அவைகள் அல்லது அந்த பொருள்கள் உங்களுக்கு சுகம் தரும் என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள் அப்படின்னு நம்மள கேட்கிறார். இப்ப நம்ம ஒரு பொருளை ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படுகின்ற பொருள் அது ஒரு உயிருள்ள பொருளாக இருக்கட்டும் அல்லது அக்னிணை பொருளாக இருக்கட்டும், அது நமக்கு சுகத்தை தான் தரும் அப்படிங்கிறது எப்படி உத்தரவாதம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போமே. இப்ப உதாரணமாக நான் ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்கணும். ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். அட்வான்ஸ் டெக்னாலஜியோட, லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷனோட. அப்ப அது இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பொருளையும் வாங்கிடுறோம். வாங்கிட்டு அது என்ன பண்றோம்? பெருமையா போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறோம். பாரு, நான் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி போன் வாங்கிட்டேன், புது போன் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொண்டு போய் காட்டுறோம், ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுறோம். அவங்களும் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு நம்ம பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. சில நாட்கள் போகுது. அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இன்னொரு மொபைல் போன் விட்டுறோம். அது இன்னும் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன், இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அந்த போன் வந்துருது. புதிய தொழில்நுட்பத்தோட அந்த போன் மார்க்கெட்ல வந்துடுது. இப்ப நம்ம மனசு என்ன தெரியுமா? வாங்கி 10 நாள் தான் ஆச்சு, அடடா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா அந்த லேட்டஸ்ட் போனை வாங்கியிருக்கலாமே, ஏமாந்து இதை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு எந்த பொருளினால் நான் சுகத்தை அடைந்தேனோ, சந்தோஷத்தை அடைந்தேனோ, அதே பொருள் எனக்கு கவலையை கொடுத்து விடுகின்றது, துக்கத்தை கொடுத்து விடுகின்றது. எந்த அடிப்படையில? புதுசு டெக்னாலஜி மாறி போனதுனால கொஞ்சம் ஏமாந்து அவசரப்பட்டு வாங்கிட்டணும் அப்படின்னு தோணுது. அப்புறம் திருப்பி மனசு என்ன பண்ணுது? சரி பரவாயில்ல, இது ஒண்ணும் மோசம் இல்ல, அதை விட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்குது, நமக்கு ஆப்ஷன் அதுல சேர்த்திருக்கான், இதுல அந்த ஆப்ஷன் இல்ல, பரவாயில்ல இதே எனக்கு போதும் அப்படின்னு மனசு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சிடுது நமக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நண்பர் அதே போனை இப்ப வாங்கிடுறாரு. 10 நாள் கழிச்சு நம்ம வாங்கலான் இருந்த போனை அவர் வாங்கிட்டாரு. அவரு கொண்டு நம்ம கிட்ட நாம எப்படி போய் எல்லார்கிட்டையும் காட்டுறோமோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லாம் காட்டணுமோ, அது மாதிரி அவர் அந்த போனை தூக்கிட்டு பாருங்க நான் வாங்கி லேட்டஸ்ட் போன் வாங்கியிருக்கேன்னு காட்டும் போது இப்ப நமக்கு என்ன ஆச்சு? திருப்பி சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு சந்தோஷமா அந்த போனை அனுபவிக்கணும்னு நினைச்சோமோ, அது நமக்கு இல்ல, அவன் வாங்கிட்டான், நான் வாங்க முடியல. அப்ப அவன் நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலிதான். அவன் எப்போதுமே நல்ல பொருள்களை சரியாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி விடுகிறான். நான் தான் காசை கரியாக்குறேன். அப்ப அடுத்த முறை நான் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே நம்மளை திட்டிக் கொள்கிறோம். இப்ப நம்முடைய சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம், சுகம் அப்படின்னு நினைச்ச அந்த விஷயம் என்னவா மாறிடுச்சு நம்ம வாழ்க்கையில? சோகம், சமாதானம், பொறாமை அப்படின்னு வேர்ட்ஸ் மாறி போச்சு.
இது அனுபவத்துக்கு வரும்போது நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஒரே ஒரு செல்போன் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கும்னு நம்ம வாங்கணும். ஆனா அது என்ன ஆயிடுச்சு 10 நாள்லயே? சோகத்தை கொடுத்து விட்டது. அப்புறம் அதே மனசுக்கு சமாதானத்தை கொடுக்குது. பரவாயில்ல, அது கொஞ்சம் லேட்டஸ்ட் தான் இருந்தாலும் அதை விட ஒரு ஆப்ஷன் தானே இதுல கம்மியா இருக்கு, நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசு சமாதானப்படுத்திக்குது. அப்படி சமாதானப்பட்ட மனசு இன்னொருத்தர் நமக்கு வேண்டியவர் வாங்கின உடனே அதன் மீது பொறாமைப்பட ஆரம்பித்து விடுகிறது. இப்ப பாருங்க, ஒரே மனசு தான், அந்த பொருளை விரும்பினதுதான். ஆனா அதன் மீது வைத்த ஆசை எப்படி பரிமாணம் அடைகிறதுன்னு பாருங்களேன். சோகமாக பரிணாமம் அடையுது, சமாதானமாக பரிணாமம் அடையுது, பொறாமையாக பரிணாமம் அடையுது, அப்படியே மாற்றம் அடையுது. இது ஒரு செல்போன் உதாரணம். இது மாதிரி நிறைய நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் சொல்லலாம். இப்ப உயிருக்கு உயிராக காதலித்து இவள் இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான் ஒருவன். சில வருடங்கள் கழித்து பார்த்தா இவளை போய் திருமணம் செய்து கொண்டேனா அப்படின்னு நொந்து கொள்ளாதவர் எத்தனை பேர். இன்னும் சிலது பார்க்கலாம். இப்ப ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை வாங்குறோம். ஆசைப்பட்டு இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை வாங்கிடுறோம். இப்ப அந்த வீட்டை நம்ம ஆசைப்பட்டு வாங்கினதுனால அதற்குண்டான லோன் கட்டணும், கடனை கட்டணும். அப்ப அந்த கடனை கட்டுவதற்காக மற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் கஞ்சத்தனமாகவே வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர் யோசனை பண்ணி பாருங்க. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதைத்தான் பதஞ்சலி சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு. அறியாமை அறியாமைன்னு பதஞ்சலி ஏன் சுட்டி காட்டுறாருன்னா, ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றாய், அதன் பின்விளைவுகளை சிந்திப்பதில்லை அப்படின்னு நமக்கு இங்க சுட்டி காட்டுகின்றார். அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதன் பின்னாடி இருக்கிறது நம்ம மறந்துட்டு வெறும் அந்த பொருளை மட்டும் விருப்பப்படுகின்றோம். ராகம், அதுதான் ராகம் நீங்க சொல்றார். ராககா அப்படின்னா விருப்பம், ஆசை அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசையினால் வருகின்ற பின்னாடி வருகின்ற துக்கங்கள் இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட துயரங்கள் இருக்கு பாருங்க, அது நமக்கு தெரியாம அது எல்லாம் மறைக்கப்பட்டு அந்த பொருள் மட்டும் தான் நம்முடைய மனசை தூண்டுது, அதை வாங்கணும் வாங்கணும். அப்போ அது மாதிரி ஒரு பொருளை அடைந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக இருக்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக யாரும் அப்படி இருப்பது கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி அந்த பொருளினாலே, நாம் விரும்பப்படுகின்ற ஆசைப்படுகின்ற பொருளினாலே சுகமாக இருப்போம்? யோசித்து பார்க்க வேண்டும். அது நமக்கு சுகத்தை மட்டும் கொண்டு வருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அந்த ஒவ்வொரு சுகத்துக்கு கூடவே துக்கமும் சேர்ந்துதான் வரும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுகத்தை மட்டும் பார்த்து ஒன்றை அடைந்தால் அதன் கூடவே ஒட்டி கொண்டு வருகின்ற துக்கம் நம்மை வருத்தும். ஆகவே சுகம் துக்கம் என்பது பிரிக்க முடியாதது. இப்ப மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, சுகத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் பல சுகங்களை துறக்க வேண்டும். இப்ப உதாரணமாக ஒரு பெரிய பணக்காரனாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்துடுது. ஏன்னா பணக்காரன் ஆயிட்டா நான் சுகபோகமாக வாழலாம் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு மனசுல வந்துடுது. அப்ப பணக்காரன் ஆக வேண்டும் என்று நம்ம ஒரு முயற்சி எடுத்து அதுக்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சா என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்முடைய சுதந்திரம் பறி போயிடும். ஏன் சுதந்திரம் பறி போயிடும்? நம்ம நினைச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. அதுக்குண்டான பங்க்சுவாலிட்டி, டைம் கீப் அப் பண்ணணும், கடினமாக உழைக்கணும், நிறைய சமரசம் செய்ய வேண்டும், வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சகிக்க வேண்டும். அப்ப எவ்வளவோ விஷயங்களை எதிர்கொண்டு நாம் போராடி வெற்றி அடையும் போதுதான் மிகப்பெரிய பணக்காரன் ஆக முடியும். அப்ப அந்த பணக்காரங்கிற ஒரு நிலையை நம்ம அடைவதற்காக எத்தனை விஷயங்களை நம்ம துறக்க வேண்டி இருக்கிறதுன்னு பாருங்க. இத்தனையும் துறந்த பிறகுதான் அந்த பணக்காரன் ஒரு நிலையை நம்ம அதை அனுபவிக்க போறோம். அப்படி அனுபவிக்கும் போது மட்டும் நாம் சுகமாக இருக்கிறோமான்னா, இப்ப இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு சுகங்களை இழந்து விட்டு அந்த நிலையை நம்ம அடைந்தோமோ அதற்கு பின்னாடி வருகின்ற துயரங்கள் இருக்கு பாருங்க, அது பணக்காரனாக இருப்பவரை போய் கேட்டாதான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா அவரவர்கள் நம்ம பார்வையில பார்க்கும்போது பணக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு என்னப்பா காரு பங்களா, நான் என்ன சாதாரண குடிசை வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இங்க மனசுல சந்தோஷம்ங்கிறது புறப்பொருள் இல்ல, நம்மிடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான ஆனந்தம் மலரும். ஆனா புறப்பொருள்கள் ஆனந்தம் இருப்பதாக நம்ம நினைச்சு ஓடி ஓடி களைச்சு போய் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அதன் பின்னாடி ஏகப்பட்ட துக்கங்கள் நிற்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த துன்பம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. ஆகவே நாம் நம்மை அறிந்து கொள்ளாதவரை நாம் இந்த உலகில் உள்ள பொருள்கள் அனைத்துமே சுகமாக தெரியும். நாம் நம்மையும் அந்த பொருள்களையும் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அவைகளின் பின்னால் இருக்கின்ற உண்மை நமக்கு புரிய வரும். அப்ப நமக்கு ஆசை தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும். அது அறியாத வரை நம்ம இடத்திலே மனக்லேசங்கள் நிற்காது, மனம் அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். அப்போ இப்ப நம்ம நம்மளை அறிந்து கொள்ளும் போதுதான் நம்ம அந்த ஆசையிலிருந்து விடுபட முடியும்.
அப்ப நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அப்ப உண்மையிலேயே பொருள்களின் தன்மை எப்படின்னு அறிந்து கொள்ள பாருங்க. சுகம் துக்கம் என்றால் அவற்றின் தன்மைகள் என்ன என்று அறிந்து கொள்ள பாருங்கள். அதற்கப்புறம் ஆசைப்படுங்கள். அந்த ஆசையின் தன்மையே வேறு. அதுவரை நீங்கள் ஆசைப்படுவது எல்லாம் மனச்சலனத்தை உண்டாக்கும். இங்க பதஞ்சலி முனிவர் ஆசைப்படாதே அப்படின்னு சொல்லவில்லை, ஆசைப்படு என்றும் சொல்லவில்லை. நீ ஏன் ஆசைப்படுகிறாய், அந்த ஆசையின் தன்மையை அறிந்து கொண்டு ஆசைப்படு. அது உனக்கு சுகம்தானா என்பதை அறிந்து கொள்ள சொல்கிறார். அப்படி அறிந்து கொண்ட பிறகு ஆசைப்பட்டால் அது மனக்கிளேசத்தை தராது. அப்ப இதை செய் அதை செய்யாது அப்படின்னு பதஞ்சலி எதையுமே இங்க சொல்றது இல்ல. நம்முடைய முடிவுக்கு அதை விட்டு விடுகிறார். ஆகவே நாம் தான் அதை சிந்தித்து பார்த்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இப்ப அடுத்தது துவேஷம். இப்ப வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. அதாவது அவித்தை, அஸ்மிதா, ராககா, துவேஷம். அப்ப இங்க துவேஷம் பார்க்கிறோம். இப்ப 4வது விஷயம். இது 8வது சூத்திரம். பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய சாதனா பாதத்தின் 8வது சூத்திரம். துக்கானுசயி துவேஷகா. துக்கத்தினால் விளைவதே வெறுப்பு அப்படின்னு ஒரே லைன்ல சொல்லிட்டார். எப்படி இந்த துவேஷம் எதனால வருகிறது, வெறுப்பு எதனால வருகிறது? இதுவும் அந்த அறியாமையின் வெளிப்பாடுதான். அப்ப முதல்ல நம்ம அறியாமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது அஸ்மிதான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 3வது ராககான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 4வது துவேஷம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். துவேஷம் என்றால் வெறுப்பு. இந்த வெறுப்பு ஏன் வருகிறது? இப்போ ஒன்றை நமக்கு துக்கம் அல்லது கவலையை தரும் என்று நாம் நம்பினால் அதன் மேல் நமக்கு வெறுப்பு வருகிறது. இப்ப நமக்கு ஏன் வெறுப்பு வருது அப்படின்னா, அந்த பொருள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொருள் நம்ம விரும்ப மாட்டோம், அதை வாங்க மாட்டோம். அது நமக்கு வெறுப்பு தான் கொடுக்கும். ஏன்னா அதன் மூலமா நமக்கு துயரம் வரப்போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம ஒதுக்கிடுவோம். அப்ப நமக்கு துன்பம் தந்தவர்களை கூட நம்ம பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம்? வெறுப்பாதான் பார்ப்போம். இவன் நமக்கு துன்பத்தை கொடுத்தவன் இல்லையா, அப்ப இவன் நமக்கு தேவையில்லை, அவனோட நட்பு தேவையில்லை அப்படின்னு நம்ம அவனை வெறுப்பா பார்ப்போம். பிடிக்காத ஒன்றின் மேல் வெறுப்பு வருவது இயற்கை தானே. இதுல என்ன புதுசாக பதஞ்சலி நமக்கு சொல்லிட போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பதஞ்சலி அதுக்கு அழகான விளக்கம் கொடுக்கிறார். நமக்கு கேட்கும்போது சாதாரணமா இருக்கும். எங்க வெறுப்படைகிறது ஒரு பெரிய விஷயமா? நமக்கு பிடிக்கல, வெறுப்படையுது. அவரை எனக்கு பிடிக்கல, நான் வெறுப்படைகிறேன் அப்படின்னு அப்படி மேலோட்டமா பார்க்காம ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பதஞ்சலி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். காரணம் இல்லாம பதஞ்சலி எதையுமே நமக்கு எடுத்து சொல்ல மாட்டார். அப்ப இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்ப ஒருவர் மேல் வெறுப்பு வருவது எதனால்? அதற்கு காரணம் அவரா நாமா? அதை ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கணும். இப்போ அவர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் செய்யும் செய்கைகள் அல்லது பேசும் பேச்சு நமக்கு சுகமாக இல்லை, உடன்பாடு இல்லை. எனவே அது நமக்கு வெறுப்பை தருகிறது அல்லது எரிச்சலை தருகிறது. அதன் காரணமாக அவரின் மீது நமக்கு வெறுப்பு வருகின்றது. அப்ப இது பொதுவான விஷயம் தானே. இதுல என்ன பெரிய விஷயம்? அதன் அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கல, அவருடைய செயல் எனக்கு பிடிக்கல, அதனால அவர் மீது எனக்கு வெறுப்பு வருகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் மீதுள்ள வெறுப்பிற்கு காரணம் இங்க நமது எண்ணம். என்ன எண்ணம்? அவர் என்ன வார்த்தையினால காயப்படுத்திட்டார், அப்ப அதனால எனக்கு அவர் மேல வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம சில உதாரணங்களை பார்த்தோம்னா அது புரிய வரும். இப்ப அது எப்படின்னு பார்ப்போமா? இப்ப ஒரு ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, மாணவனை படி படின்னு ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவனுக்கு வீட்டு பாடம் தரார், அவன் சரியாக செய்யல அப்படின்னா அவனை திட்டுறார், அவனை குட்டுறார். இப்ப மாணவனுக்கு என்ன ஆகுது? ஆசிரியர் மேல ஒரு வெறுப்பு வருது. அதே மாணவன் என்ன பண்றான்? படித்து முடித்து ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு பெரிய ஆளாயிடுறான். இப்ப அந்த பெரிய ஆள் ஆன உடனே அவன் என்ன பண்றான்? அந்த ஆசிரியரை திருப்பி பாக்குறான். அன்னைக்கு அந்த ஆசிரியர் என்ன போட்டு திட்டிக்கிட்டே இருந்தாரு, குட்டிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் அப்படி என்ன திட்டிக்கிட்டு குட்டிக்கிட்டே இருந்ததுனாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்நிலைக்கு வந்திருக்கிறேன். அப்ப அவர் சரியானபடி என்னை படின்னு என்னை கட்டாயப்படுத்தி என்னை குட்டியும் திட்டியும் படிக்க வச்சதுனால நான் இன்னைக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன், இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அவன் அந்த ஆசிரியரை நினைத்து பார்க்கறான். இப்ப அவன் என்ன நினைக்கிறான்? அன்றைக்கு அந்த ஆசிரியர் நம்ம திட்டி குட்டி விரட்டி விரட்டி படிக்க செய்யாமல் இருந்தா நான் இன்னைக்கு இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்க முடியாது. ஆகவே அவர் மீது எனக்கு ஒரு மரியாதை வருகிறது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா யோசிச்சு பாருங்களேன்,
அதே ஆசிரியர் தான். அன்று அந்த ஆசிரியர் செய்தது இவனுக்கு பிடிக்காத அதே செயல் தான். இவனும் அதே மாணவன் தான். ஆனா ஒரு காலத்துல அந்த ஆசிரியர் வந்து செய்த செயல் இவனுக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் இதுவே இன்றைக்கு அது என்ன ஆயிடுச்சு? நன்றி உணர்வாக மாறிவிட்டது. அப்ப அன்றைக்கு வெறுப்பாக இருந்த அந்த ஒரு செயல் இன்னைக்கு நன்றி உணர்வாக மாறிவிட்டது. அப்ப ஏன் வெறுப்பு வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இவன் தான் காரணம், ஆசிரியர் காரணம் இல்ல. அப்ப அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, நம்முடைய வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் கூட பாருங்களேன். பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? காலையில எழுந்திரு, சீக்கிரம் எழுந்திரு, படி, குளி, சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு அப்படின்னு அதை செய்யாத இதை செய்யாதன்னு எதையாவது நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க பெரியவங்க, பெற்றவர்கள். ஆனா இது பெற்றோரின் தவறா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அது பெற்றோர்களின் தவறு இல்ல. அவர்கள் அந்த பிள்ளையின் மீது இருக்கிற அக்கறையினால அதை செய்யறாங்க. ஆனா பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தெரியுது? இப்ப பார்த்தாலும் எங்க அப்பா இதை தொண ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு, எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறா அப்படின்னு அவங்க மேல அவனுக்கு கோபமும் வெறுப்பும் வருது. அப்ப அந்த தவறான எண்ணம் அந்த பிள்ளைகளிடத்தில் தான் இருக்கின்றதே தவிர பெற்றோர்களிடத்தில் இல்லை. அவர்கள் எதற்காக அப்படி செய்கிறார்கள் என்றால், அவன் நல்லவனாக எதிர்காலத்திலே ஒழுக்கமானவனாகவும் நல்லவனாகவும் வர வேண்டும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர்கள் சொல்வதோ செய்வதோ தவறாகவே இருந்து போகட்டும், அது எதுவாக இருந்தாலும் வெறுப்புக்கு காரணம் அவர்கள் அல்ல. அவ்வாறேதான் கணவன் மனைவி உறவும் பாருங்களேன். கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய பேருக்குள்ள விரிசல்கள் இருக்கும். அதை நாம் நன்கு ஆராய்ந்து நம்மிடம் உள்ள தவறை நாம் திருத்திக் கொண்டோம் என்றால் நம்மிடத்தில் அந்த விரிசல்கள் விலகி இருவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுல என்ன பண்றாங்கன்னா, கணவன் ஏதோ ஒரு வார்த்தையை மனைவி கிட்ட திட்டும் போது அந்த வார்த்தை வந்து மனைவிக்கு காயப்படுத்தி விடுகிறது. அப்ப என்னை கணவன் இப்படி திட்டி விட்டான் அப்படின்னு இவர்கள் அவன் மீது வெறுப்பு காட்டுவதும், மனைவி என்னை இப்படி சொல்லிவிட்டாள் என்று கணவன் மனைவி மீது வெறுப்பு காட்டுவதும், அவர்களிடத்துள்ள தவறை அவர்கள் அறியாததுதான் காரணம் அப்படிங்கிறத பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுகிறார். ஏன்னா ஒருத்தர் நம்மளை ஏன் திட்டுறார், ஏன் நம்மளை அதட்டுறார், அந்த தவறை ஏன் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை பார்க்காமல் திட்டு வருகிறவர்களை மட்டும் பார்க்கின்ற பொழுது நமக்கு அது வெறுப்பை உண்டாக்குகின்றது. அது நம்முடைய தவறான எண்ணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நம்மிடத்தில் இருக்கும் எந்த குணமும் தனித்து நிற்பதில்லை, ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. அது எப்படி பாத்தீங்கன்னா, ஆசையும் பயமும் வெறுப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது. அப்படி இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும், மாறி மாறி வரும். ஒரு ஆசை வரும், அதன் காரணமா பயம் வரும், சில சமயங்கள வெறுப்பு வரும். இப்படி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புல இருக்கும். அதை நம்ம விசாரம் பண்ணி பார்த்துதான் ஏன் அந்த செயல் நமக்கு நடக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மளை நாமே சுய விசாரம் பண்ணி தான் அதுல இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ள முடியும். அப்ப மாணவனை ஆசிரியர் படிக்க சொன்னால் மாணவனுக்கு ஆசிரியர் மீது வெறுப்பு வருகிறது. காரணம் என்ன? ஆசை அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க ஆசிரியர் வந்து மாணவனை படிக்க சொன்னா மாணவனுக்கு வெறுப்பு வருவதற்கு என்னங்க, ஆசைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இது என்ன புது கதையா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்களேன். இப்ப மாணவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்று ஆசை, சினிமா பார்க்க வேண்டும் என்று ஆசை, ஓய்வு எடுக்க வேண்டும் என்று ஆசை, நண்பர்களோடு ஊர் சுற்ற வேண்டும் என்று ஆசை, அரட்டை அடிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ஆசிரியர் மாணவனை படி படி என்று உயிரை எடுக்கிறார். அப்ப அந்த மாணவனுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆசையினாலதான் அந்த வார்த்தை அவனுக்கு தடையாக தெரிகிறது. அவர் சொல்லுகின்ற வார்த்தை அவனுக்கு தடையாக தெரிகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை. அப்போ இந்த ஆசைங்கிறதும் அந்த வெறுப்புங்கிறதும் தொடர்புல இருக்கு. அதை நம்ம ரொம்ப உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் இது புரிய வரும். கணவன் மனைவியிட கூட இந்த வெறுப்புகள் அதனாலதான் வருது. ஏன்னா நான் கேட்டதை கணவன் வாங்கி தரவில்லை என்றால் கணவன் மீது மனைவிக்கு வெறுப்பு. காரணம் வேண்டிய பொருளின் மீது ஆசை. அப்ப மனைவி ஒரு பொருளை ஆசைப்பட்டு கணவன் இடத்துல கேட்கிறா, கணவனால் அதை வாங்கி கொடுக்க முடியவில்லை, பொருளாதார பிரச்சனை. ஆனா மனைவிக்கு கணவன் மேல வெறுப்பு வருது, இவர் சரியில்லை, இவர் சம்பாதிக்க லாய்க்கு இல்லை அப்படின்னு கணவனை வந்து மனைவி திட்டுறா, வெறுப்படைகிறா. அப்ப என்ன காரணம்? அந்த வெறுப்பு ஏன் வந்தது கணவன் மீது மனைவிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை. அப்ப பாருங்க, எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் அதற்கு மூலம் வந்து ஆசைதான் அப்படிங்கறது நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப அந்த தெளிவு நம்ம இடத்துல வரணும். அப்ப ஆசையின் மறு வடிவம் தான் வெறுப்பு.
அப்ப எப்படி எடுத்துக்கலாம் இந்த ஆசையும் வெறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் இருக்கு. ஒரு அளவுகோல் எடுத்துக்கங்களேன். ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க. அந்த ஸ்கேலினுடைய ஒரு முனை வந்து ஆசை, மறுமுனை வந்து வெறுப்பு. இது 2மே அந்த அடி ஸ்கேல்ல இருக்கு. அந்த ஸ்கேல்ல இருக்கு. அப்ப எத நீங்க ஒதுக்க முடியும்? எனக்கு இந்த லாஸ்ட் இருக்கிறது வேண்டாம், ஃப்ரண்ட்ல இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல லாஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? 2ம் சேர்ந்து தான் இருக்கும். அப்ப ராகம், துவேஷம் என்ற 2ம் இரு முனைகள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது விருப்பும், வெறுப்பும் 2 முனைகள். ஆனா அளவுகள் என்னவோ ஒன்றுதான். அப்ப நீங்கள் ஒரு முனைக்கு ஆசை என்று பெயர் வைத்திருக்கின்றீர்கள். மறுமுனைக்கு துவேஷம் என்று பெயர் வைத்திருக்கின்றீர்கள். வெறுப்பு என்று பெயர் வைத்திருக்கின்றீர்கள். இந்த பக்கம் விருப்பு, அந்த பக்கம் வெறுப்பு. ஆனால் 2ம் ஒரே அளவுகோல் தான். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? நம் வெறுப்புக்கு காரணம் மற்றவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய அறியாமை. அப்போ அப்படியானால் வெறுக்கும் செயல், சொல் என்று எதுவுமே இல்லவே இல்லையா அப்படின்னா, இங்க கேள்வி அது அல்ல. ஏன் அது உங்களுக்கு வெறுப்பை தருகிறது என்று யோசியுங்கள். நீங்கள் ஆழமாக யோசித்தால் அனைத்து வெறுப்பும் உங்களது ஆசையில் இருந்து புறப்படுகிறது என்பது புரிய வரும். நீங்கள் உங்களை மாற்றினால் உங்களை சுற்றியுள்ள இந்த உலகம் மாறும். இதை பற்றி ரொம்ப அருமையா பாடுறாரு அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே. புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யின் யான் உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு அபிராமி அந்தாதியில இந்த பாடல் இருக்கு. படிச்சு பாருங்க. இங்க அபிராமி பட்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெறுக்கும் செயல்களை செய்தாலும் அப்படி செய்பவரை பொறுப்பது பெரியவர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அபிராமி, நீ எனக்கு மறுக்கக்கூடியவற்றை செய்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை வாழ்த்துவேன் அப்படின்றாரு அபிராமி பட்டர். காரணம் என்ன? நம்முடைய வெறுப்புக்கு காரணம் மற்றவர்கள் கிடையாது. விருப்பும் வெறுப்பும் வெளியில் இல்லை, அது நம்மிடத்திலே தான் இருக்கிறது. அதை அறிந்து கொண்டதினாலே அபிராமி பட்டரினாலே அவ்வாறு பாட முடிந்தது. இதை பற்றி மேலும் சிந்தித்து பாருங்கள். இது புரிந்து கொண்டால் அந்த வெறுப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்பாய் மலரும். அப்போ இன்றைய வகுப்பு வந்து இந்த துவேஷத்தோட முடிக்கலாம். அடுத்த சூத்திரத்துல பயம். அடுத்த வகுப்பு வந்து செவ்வாய்க்கிழமை இரவு அதே மாதிரி 7 to 8. இப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.